தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இதில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று வந்து ரொம்ப காலமாக நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த தேர்தலையும் முன்னிட்டு வந்து அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நிச்சயமாக வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும் நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து அரசு துறைகளில் இருக்கக்கூடிய நிறைய காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இன்னும் நாங்கள் சொல்ல போனோம்னா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து பணி நியமனம் நிரந்தர பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ஊதிய உயர்வுமே வந்து கிடைக்கும்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் இது வந்து கல்வி கடன் வந்து அவங்க படிக்கிறதுக்கான கல்வி கடன் அதிகரிக்கும் அப்படின்றத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து தொழில்துறை சார்ந்த நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதில் அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்குவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அரசு கல்லூரிகள் பள்ளிகளில் வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கட்டுமான அந்த வளர்ச்சி வந்து அதையும் கருத்தில் கொண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மகளிர்களுக்கு வந்து ஆல்ரெடி மகளிர்களுக்கான மானியங்கள் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது இன்னும் வந்து மேம்பட்டு அவர்கள் மகளிர் சார்ந்த அந்த முன்னேற்றத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து போதுமான அளவுக்கு மானியங்களை ஒதுக்குவாங்கன்றதையும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சார்.